விசாரிக்காம அந்த துரைக்கிட்ட என்ன ஒப்படைச்சிட்ட. நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. உங்களுக்கு பெரிய சிக்கல் உருவாக போகுது. உங்க கூட்டமே பெரிய பாதாளத்துல விட போறீங்க. உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாக போகுது. ஏய் வாயமுறா. உப்பா அன்னத்து மாடகுத்து ஞாபகம் இருக்கா? அன்னத்து மாடகுத்தா மருதா நெல்லு. நீ வண்ணத்து மாடங்குத்தா? ஆமா, நான் வண்ணத்து மாடங்குத்து தான். மருதா அவனை விடு, அவனை விடு, அவனை விடு. எப்ப எப்ப யாரு போகண்டா நீ? குட்டுக்காளி பேரன் வேட்டக்காளி. குட்டுக்காளி பேரனாயா நீ? என்ன நடக்குது? யார் இவன்? இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இவனுடைய வண்ணத்து மாடம் கொத்தும் நம்மளுடைய கருப்பசாமி கொத்தும் ஒரே கிளையிலிருந்து வந்தவங்க. காலங்காலமா கொண்டாங்கொடுத்தானா வாழ்ந்தவங்க ஐயா. நமக்கு ஒண்ணுனா உசிரியே கொடுக்கிறவங்க தான் இந்த வண்ணத்து மாடம் கொத்து. இவ்வளவு ஒரு முறை வேட்டைக்கு போனப்ப வேட்டைக்கு நாங்க எல்லாம் போகும்போது ஒரு கரடி கூட்டம், அந்த கரடி கூட்டத்திட்ட இருந்து ஏன் உத்தர காப்பாத்த அவன் உத்தரையே பறி கொடுத்தான். கொட்டுக்கால் இந்த உசிறு இருக்கே உசிறு இவங்க போட்ட பிச்சையா பிச்சை. மருதா மருதா களவாணி பையன் தப்பிச்சிட்டான். டேய் களவாணி பையல இங்கதான் இருக்கியா? வாங்க. மருதா நேரம் ஆகுது, கைய விடு. வர தேடுவார். மருதா நீயே கூப்பிட்டு வா. இவனை எங்கேயும் கூப்பிட்டு வர முடியாது. இவனை எதுக்கா பிடிச்சிங்க? என்ன பண்ண போறீங்க அது சொல்லுங்க முதல்ல. மருதா நான் உன்கிட்ட பலமுறை படிச்சு சொல்லியிருக்கேன். நான் சொல்றதை செய்யறதுதான் உன் வேலையை தவிர கேள்வி கேட்க பொழப்பே இங்க இருக்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? ஏன் கேட்க கூடாது? எங்க கேள்விக்கு நீ பதில் கிடைக்கிற வரைக்கும் அங்க கேள்வி கேட்போம். இந்த கொத்துக்கே பெரிய மனுஷன் நீ. உன்னை பார்த்துதான் இந்த சிறுசுங்கெல்லாம் வளரணும். நீ அதை தப்பா வழி நடத்தாத. யாரு யாரு? நான் தப்பா வழி நடத்தனா? நான் தப்பா வழி நடத்தனா? கேவலம் வெள்ளக்காரனோட காலை கழுவி குடிக்கிற நீ இந்த பாண்டிய நாட்டோட சாபண்டா. வேலுநாச்சி, கட்டபொம்மை, வீரன் சின்னமலை, சுந்தரலிங்கனார் அப்படின்னு எத்தனையோ பேர் வெள்ளக்கார கிட்ட அடிமையா இருக்க கூடாதுன்னு அவங்க உயிரை விட்டாங்க. ஆனா நீ கேவல பதவிக்காக அவனுக்கு சலாம் போடுற. நீ என்ன சொல்றியா? என் மருத கேட்டது சரியான கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லிதாகணும். சொல்லிட்டு நீங்க எங்க இருந்து போகலாம். எஜமா இவன் வண்ணத்து மாடங்கொத்து, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன இப்போ தெரிஞ்சனால தான் உன்னை பிடிக்கவே சொன்னேன். இதுக்கு சொல்லுங்க, அவனை என்ன பண்ண போறீங்க அதை சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து போகலாம். இல்லைன்னா இந்த மருதனை தாண்டி ஒரு படையே வந்தாலும் இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. சொல்லுங்க, இவன் யாரு? இவனை ஏன் தேடுறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? நானே சொல்றேன். வங்காளத்துல தக்கின்ற ஒரு கூட்டம் காட்டுக்குள்ள இருந்துகிட்டு அப்பாவி மக்களை பொண்ணுக்கும் பொருளுக்கும் கொண்டு குவிச்சுது. வெள்ளக்கார அரசாங்கம் எவ்வளவு ஆள் அனுப்பியும் அவங்கள பிடிக்க முடியல. போன படையும் திரும்பல. அதனால அவங்க கூட்டத்துல சிறுசுல இருந்து பெருசுல வரைக்கும் பார்க்கிற எல்லாரையும் சுட்டுத்தள்ள உத்தரவு போட்டுச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். இதுவரைக்கும் 3000 பேருக்கு மேல கொண்டிருப்பானுங்க. அந்த கூட்டத்துக்கு ஒத்தாசையா இருந்த எல்லா கூட்டத்தையும் கைரேக சட்டத்துக்கு கீழே ஒண்ணு சேர்த்தாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு இருக்கு. மகள்வாரி, ரைத்வாரி, ஜமீன்தாரின்னு தலைமுறையா எத்தனை வரி கட்டுறது? எங்க நிலத்தை ஏமாத்தி எடுத்து கட்டதுக்கு அப்புறமும் இவனுங்க கிட்ட
பண்ண அடிமையா இருக்க கூடாதுன்னு நினைச்சோம். வருமாவுக்கு வா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனவங்க எங்களை வங்காளத்திலே விட்டுட்டு போயிட்டாங்க. வருமாவுக்கு போக முடியாம சொந்த ஊருக்கும் திரும்ப முடியாம எங்க கூட்டம் அங்கேயே தங்கிடுச்சு. வெள்ளக்கார அரசாங்கம் உப்புக்கு வரி போட்டுச்சு. அது மட்டும் இல்லாம உப்பு வைக்கிற உரிமைய சனங்க கிட்ட இருந்து புடுங்கினாங்க. கூட்டத்தோட கூட்டமா இந்த சட்டத்துக்கு கூட்டத்தோட கூட்டமா எங்க கூட்டமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டுமா லண்டன் மகாராணி கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக என் கொத்துல முக்காவாசி பேரை கொண்டு வந்த அந்த டாடியார் எங்க 4 பேரை சுட்டு கொல்லும் போது சுட்டது என் தோல் பட்டையோட போச்சு. என் கொத்தே அடிச்சு போச்சுடா. என் குத்தல கடைசியா இருந்தது நானும் என் தம்பியும் மட்டும்தான். பச்சை புள்ளனு கூட பார்க்காம அவட அடியாயவா கொண்டுட்டாத. அவனை பழி வாங்கணும்னு அவன் பின்னாடியே தெரிஞ்ச. எனக்கு தூக்கல போடணும்னு என்ன தூக்கல போடணும்னு அவன் என் மேல கட்டின பட்டம் தான். நான் கொலை பண்ணது கொள்ள அடிச்சது எல்லாம். அப்படின்னா நான் ஒன்னும் பிடிக்கல. இது எல்லாத்தையும் சொல்றதுக்காக நீயா என் கூட வந்தியா? மருதா, இனி இந்த வேட்டைக்காரிய இந்த சமீனை நம்பி அனுப்ப முடியாது. மீறி அனுப்புனா உங்க அப்பா இருக்கிற அதே கதிதான் மருதா இவனுக்கும். என்ன சொல்றீங்க? என் அப்பா இருக்கு நடந்து நம்புனா மருதா இந்த சமீன் நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிடுச்சு மருதா. மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிடுச்சு. என்ன பாப்பா, இடம் கொடுத்து வாழ வச்ச இந்த ஜமீனா உங்களுக்கு துரோகம் பண்ணுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தானமா கொடுத்தது எங்க அப்பா. உங்க அப்பா ஒண்ணு சும்மா தூக்கி கொடுத்தல. எங்க கூட்டத்துக்கு உங்க அப்பா செஞ்ச சதிக்கு கொடுத்த நன்றி கடனி ஆயிட்ட நிலவுல அப்படியே படையில முன்ன நின்னு நெஞ்சில வேலை வாங்கிங்க பாரு. ரகுநாதா, பேச வைக்காத ரகுநாதா, பேச வைக்காத. படையில முன்னணியில வேல் வாங்கிட்டாங்கல. உங்க அப்பனால முதுகில குத்தப்பட்டு சத்தம். யா முதுகில குத்தப்பட்டு சத்தம். அதுக்கு இவ தாய் இருக்கா பாரு, காளி கிடக்கா, அவ்வளோ சாட்சி. அப்பா என்ன சொல்றீங்க? தெளிவதா இருக்கீங்களா? அப்பா மொடாக்கல்ல தலைக்கேறி போச்சா? புதுசா கதை சொல்ற? யாரு? நான் கதை கட்டனா? பாவி, எங்க கூட்டத்தில் இருக்கிற பாதிக்கு பாதி ஆம்பளைங்க செத்து மடிஞ்சது. வேட்டைக்கு போயா? இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்லி வச்சிருக்கேன். ஊரெல்லாம் கேட்டுக்கோங்க. இவ்வளவு நாளா என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க வரலாறு. இவங்க அப்ப சமையல் இருக்காரு, அவன் வெள்ளக்கார படையில தோத்துற கூடாதுன்னு என் கொத்துல இருக்கிற அத்தனை ஆம்பளைகளையும் படைக்க கூட்டிட்டு போனான். இந்த கொத்து சமீனுக்கு காலங்காலமா அடிமையாயிருந்தாங்க. ஒத்த பிள்ளைய பெத்து போட்ட உங்க அப்பனுங்க சமீனுக்காக, இந்த மாதிரி சமீனுக்காக உயிரை விடவும் தயாராயிருந்தாங்க. அதுதான் அவங்க பெற்ற மிகப்பெரிய தப்பு. நாங்க எவ்வளவா தடுத்தோம், ஆனா கேட்கல. போருக்கு சந்தோஷத்தோட போனவங்க ஐயா என் கொத்து எல்லாரும் சந்தோஷமா போனாங்க. அப்படி போனவங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணி கொண்டுட்டா இவங்க அப்ப. நீ போகல, அதான் பொழைச்சிட்ட. நீயும் போயிருந்தா இந்த உண்மை மண்ணோட மண்ணா போயிருக்கும். பார்த்து பேசுங்க.
மண்ணோடு மண்ணா போக வேண்டியது உண்மை இல்ல நீங்க. என்ன பேச்சு? பகலாதா பாத்தியா பாத்தியா? இதுக்காக தான்டா என் பிள்ளைகளுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம வளர்த்தேன். ரத்தத்தோட வாடையை தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் புலி பூனையா இருக்கும். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தோட போச்சுடா. ஏன் கொத்து கொத்தோட அழைச்சி நிஜமா இப்ப நானே சொல்றேன், அவனை உங்க கூட அனுப்ப முடியாது. நீ நாங்க யாரோ உங்களுக்காக வேலை செய்ய மாட்டோம். கிளம்புங்க. எனக்கு காவு கிடந்த பசங்க என்னைய எதிர்த்து நிக்கிறீங்க. அடி எடுத்து வச்சுங்க. என் வேல் நெஞ்சு வழியா போய் முதுகு வழியா வெளியே. டேய் ஏண்டா இதோ பாரு, நான் பணமா படிச்சு சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அவனை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அந்த வெள்ளைக்கார ரத்த காட்டேரி வந்தா ஊரையே கொளுத்திட்டு போயிடுவான். என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, எல்லாம் சரியா போயிடும்.